நாம கடந்த பதிவுல எதிர்கொலைங்கிற ஒண்ணு பார்த்தோம். அந்த எதிர்கொலையில தமிழக திரைத்துறையில் மது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் காட்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வாசகம் இருக்கும். இந்த எதிர்கொலை ஏன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை. நாம சந்திக்கிற ஒரு 10 நபர்கள்ல 5 நபர்கள் இந்த எதிர்கொலை பயன்படுத்துறாங்க. நாம போற கடைகள்ல பாதி கடைகள்ல இந்த எதிர்கொலைகளுக்கான ஒரு அடையாளம், ஒரு குறி இருக்குது. ஒரு சின்ன கற்பனை. இப்ப நீங்க எல்லாமே கற்பனை பண்ணிருப்பீங்க. இதுதான் இந்த எதிர்கொலையின் நோக்கம். இந்த எதிர்கொலை எல்லாருமே பயன்படுத்தணும். ஏன் இந்த எதிர்கொலை எல்லாருமே பயன்படுத்தணும்னா, இங்க மது மற்றும் போதைப் பொருட்கள் அப்படிங்கிற 2 காரணிகளால் மட்டுமே பல குற்றங்கள் நடக்குது. அதுல ஒரு முக்கியமான ஒன்று தான் பாலியல் வன்கொடுமை. பெண்களுக்கு ஏற்படைய பாலியல் வன்கொடுமைக்கு முக்கிய காரணமே இந்த போதை பழக்கம் தான். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட சூழலை பாதிக்குது. இங்க ஒரு திருவிழா நிறுத்தக்கூடிய காரணியாகவும் இது அமையுது. இப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது இதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா, ஏன்னா இந்த மாதிரி சூழலை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பா இதே குற்றங்களை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணியா அமைஞ்சிரும். நம்ம எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிற பட்சத்துல இப்ப நமது நோக்கமே வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல சமூகத்தையும் நல்ல சூழலையும் உருவாக்கி கொடுக்கறது தான் நமது நோக்கமா இருக்கு. அப்ப இந்த நோக்கம் நிறைவேறும்னா முதல் படிதான் இந்த எதிர்கொலை. ஏன் நாம இந்த முதல் படி அப்படின்னு சொல்லி இந்த எதிர்கொலை சொல்றோம்னா, ஏன் இந்த குற்றங்கள் நடக்குது இல்லை, இதை நாம வெளிப்படையாவே எதிர்க்கலாமே, ஏன் களத்துல இறங்கி எதிர்க்கலாமே, ஏன் களத்துக்கு வெளியே நின்று இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத நாம அடுத்த பதிவுல பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க, சேர்ந்து செயல்படுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் பகிருங்க. ஏன்னா பல சூழல்ல பல குழந்தைகள் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பல குடும்பங்கள்ல இதனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் அமையும். நன்றி.